மாப்ள நீங்களே உங்க கையால எடுத்து கொடுங்க மாப்ள. சுரேஷ் பொண்ணு வரல போட்டு விடு. சித்து மாம் போட்டோ விடு. ஓகே மாம். ஸ்மைல் பண்ணுங்கண்ணா. இங்க பாருங்கண்ணா. ஓகே. இப்ப பரவாயில்ல தானே உனக்கு? பரவாயில்ல மேம். சீக்கிரமே சரியாகி காலேஜுக்கு வா. அங்க திரும்ப அனுப்பதான் பயமா இருக்கு மேடம். இனி எந்த பிரச்சனையும் வராதுமா. வாங்க சார். வாங்க சார். இவர்தான் எஸ்பி சார். சார் தான் நம்ம கேஸ் எடுத்து நமக்கு ஹெல்ப் பண்றாரு. வணக்கம் சார். வணக்கம்மா. உட்காருங்க சார். நீங்க உட்காருங்க. இல்ல இருக்கட்டும் சார். உட்காருங்கம்மா. உட்காரு தம்பி. இப்ப எப்படி இருக்கு உனக்கு? இப்ப பரவாயில்ல சார். ஒரு போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு அவரே இப்படி எல்லாம் செய்யலாமா சார்? சின்ன பையனு கூட பார்க்கல, எப்படி போட்டு அடிச்சிருக்காங்க பாருங்க சார். இதுக்கு மேல எங்களுக்கு திராணியே இல்ல சார். நாங்க ஒதுக்கிடலான்னு கூட யோசிக்கிறோம். இவன் நல்லா படிப்பா சார், அதுக்கு தான் இங்க அனுப்பி வச்சோம். இப்படி எல்லாம் ஆகும்னு நாங்க நினைக்கவே இல்லை சார். பயப்படாதீங்கம்மா, இனி எந்த பிரச்சனையும் வராது. இவன் காலேஜ் போகட்டும், படிக்கட்டும். இவன் பாதுகாப்புக்கு நான் பொறுப்பு. தப்பு பண்ணவங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன். இனி அவங்களால உங்க யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதை சொல்லிட்டு போல தான் நான் நேர்ல வந்தேன். ரொம்ப நன்றி சார். ஆனாலும் பயமா இருக்கு சார். ஒத்த பையனா? அதான் நான் சொல்றேன்ல, பயப்படாதீங்க. இனி இவனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. மதி, நீங்களும் தைரியமா இருங்க. நீங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னு யாருக்கும் தெரிய போறதில்ல. உங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நீங்க நிக்கிறீங்க. உங்க கூட நிக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ரொம்ப தேங்க்ஸ் சார். தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். இனி அவங்க யாரும் உங்க பக்கம் வரமாட்டாங்க. நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு. இனிமே ஏதாவது சின்ன பிரச்சனைனா கூட நீங்க எனக்கு டைரக்டா கால் பண்ணுங்க மதி. எந்த நேரம்னாலும் கால் பண்ணுங்க. பார்த்திபன் சார், என் பர்சனல் நம்பர் உங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகே சார். ஓகே சார். சரி, வரேம்மா. தேங்க்யூ சார். இந்தாங்க மேடம். தேங்க்யூ. ஓகே.